வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேமியாவில் நான் கேசரி பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். பாருங்கள், கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் நம்ம இப்போ நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நெய்யை விட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பையும் அந்த பழத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம பருப்பு போட்டுடலாம், பழத்தை போட்டுடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் அந்த சேமியாவை நம்ம என்ன பண்ணிடலாம், வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடணும். இந்த நேரத்தில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வேகட்டும். நல்லா வேகட்டும், மூடி வச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாட்டு சக்கரை, நீங்கள் வெள்ளை ஒயிட் சுகர் வேணால் சேர்த்துடுங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம அப்படி கிண்டி விட்டு நல்லா வேக விடணும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு இதை போட்டுக்கலாம். இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இப்படி மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். இதை இந்த மாதிரி கப்பில் எடுத்து பாருங்கள், சூப்பரான சேமியா கேசரி ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.